சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சிங்கார சென்னை அட்டை பண இருப்பை செல்போன் மூலம் அறிய நடவடிக்கை. மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சிங்கார சென்னை அட்டையின் இருப்பு தொகையை செல்போனில் தெரிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் பயணத்துக்கு பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகர பேருந்துகளிலும் இந்த அட்டையை பயன்படுத்தும் திட்டத்தை கடந்த ஜனவரி 6ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னையின் முக்கிய பணிமனை பேருந்து நிலையங்களில் சிங்கார சென்னை பயண அட்டை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு பயணிகளிடமும் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் இந்த அட்டை தொடர்பான சில கோரிக்கைகளை சமூக வலைதளம் வாயிலாக மாநகர போக்குவரத்து கழகத்திடம் பயணிகள் முன்வைத்துள்ளனர். அவர்கள் சிங்கார சென்னை பயண அட்டை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காலை 10 மணி முதல் விற்பனை செய்யப்படுகிறது. பெரும்பாலான பயணிகள் காலை 6 முதல் 9 மணி வரை தான் பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்கின்றனர். இதை கருத்தில் கொண்டு விற்பனை நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இதேபோல் NFC செயல்பாட்டில் இருக்கும் செல்போன்களில் சென்னை பஸ் செயலி வாயிலாக சிங்கார சென்னை அட்டையின் இருப்பு தொகையை தெரிந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இதற்கு பதிலளித்து மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் பிரபு சங்கர் வெளியிட்ட பதிவில் சிங்கார சென்னை விற்பனை மையத்தின் நேரம் தொடர்பான கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதேபோல் அட்டை தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறோம். அதில் இருப்பு தொகையை பயணிகள் அறிந்து கொள்வதே முதன்மையாக உள்ளது. அதன்படி NFC செயல்பாட்டில் இருக்கும் செல்போனில் அட்டையின் இருப்பு தொகையை கண்டறிவது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த அட்டையை மேலும் சில விற்பனையாளர்கள் மூலம் விநியோகிக்கவும் ஏற்பாடு செய்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.